வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு த பார்ட் 2 ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல். நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போ போய் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1ல நம்ம பிளைட், ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி, வார்ம் ஹோல் அண்ட் என்டியூரன்ஸ் பத்திலாம் பார்த்தோம். அண்ட் பார்ட் 2ல நம்ம இந்த 3 பிளானட்ஸ், பிளாக் ஹோல் அண்ட் டெஸ்ட்ராக்ட் பத்திலாம் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மில்லர் பிளானட். கூப்பர் அண்ட் க்ரூ மில்லர் பிளானட்டுக்கு போகலாம் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மில்லர் பிளானட் பிளாக் ஹோல் பக்கத்தில் இருக்குது அண்ட் அதோட ஒரு சைடு பிளாக் ஹோலை ஃபேஸ் பண்ணியிருக்கும். இதனால் ஒரு சைடில் மட்டும் கிராவிடேஷனல் பூல் அதிகமாக இருக்கும், இன்னொரு சைடில் கிராவிடேஷனல் பூல் கம்மியாக இருக்கும். இதனால் உங்களுக்கு டைடல் கிராவிட்டி ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இதோட ரிசல்ட்டாக மில்லர் பிளானட் 1 ஹாருக்கு ஒரு வாட்டி முன்னாடியும் பின்னாடியும் ஸ்ட்ரெச் ஆகும். இதனால மவுண்டைன் அளவுக்கு வேவ்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட டைமிங்குமே பார்த்தீங்கன்னா எர்த்தை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே 1 ஹாருங்கிறது எர்த்தில் 7 இயர்ஸ். இப்போ மில்லர் பிளானட் ஹேபிட்டபிள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்டியூரன்ஸ்க்கே ரிட்டர்ன் போவாங்க. அங்கே போய் பார்த்தா ருமிலி 23 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் இது கூப்பருக்கும் அமிலியா பிராண்டுக்கும் ஜஸ்ட் 3 ஹார்ஸ் 16 மினிட்ஸ் தான் இருக்கும். மேன் பிளானட். நெக்ஸ்ட் மேன் பிளானட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறமா தான் தெரியுது பிளானியை சக்ஸஸ் ஆகிறதுக்கு குவாண்டம் டேட்டா வேணும்னு. இதை சொல்லியிருந்தா நீங்கள் இன்டர்ஸ்டெல்லர் டிராவலுக்கே வந்திருக்க மாட்டீங்கன்னு மேன் சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கூப்பர் என்னோட ஒர்க் புரிஞ்சு நான் மறுபடியும் எர்த்கே போகிறேன்னு சொல்லுவார். அப்போ தான் ருமிலி பிளாக் ஹோல்குள்ளே குவாண்டம் டேட்டா எடுக்கிறத பற்றி கூப்பர்கிட்ட சொல்லுவார். பிளாக் ஹோல். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் ஹோல் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்டார் அதோடைய பர்னிங் கேப்பபிலிட்டி அண்ட் ஹீலியம் இழந்ததுக்கு அப்புறமா எய்தர் நியூட்டன் ஸ்டாராகவோ இல்லைனா பிளாக் ஹோலாவோ மாறும். இது வேரியஸ் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ்ல நடக்கும். பிளாக் ஹோலை இவங்க கார்கான்ஸா நேம் பண்றாங்க. இதுல மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்கு. ஈவென்ட் ஹரைசான், சிங்குலாரிட்டி, இன்ஃபாலிங் சிங்குலாரிட்டி அண்ட் அவுட் ஃப்ளையிங் சிங்குலாரிட்டி. ஈவென்ட் ஹரைசான் கொஞ்சம் சேஃபான பார்ட். அதுக்கப்புறமா ஈவன் லைட் கூட பாஸ் ஆக முடியாது, ஏன்னா இதோட எஸ்கேப் வெலாசிட்டி லைட்டோட ஸ்பீடை விட அதிகம். சிங்குலாரிட்டிங்கிறது எண்ட் ஆஃப் த பிளாக் ஹோல். அதுக்குள்ள போன திங்ஸ் எல்லாமே மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடும். இங்கே இன்ஃபாலிங் சிங்குலாரிட்டிங்கிறது சிங்குலாரிட்டியை நோக்கி நம்மளை இழுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இதே அவுட் ஃப்ளையிங் சிங்குலாரிட்டிங்கிறது சிங்குலாரிட்டிலேருந்து நம்மளை மேலே தள்ளக்கூடிய ஃபோர்ஸ். பிளாக் ஹோல் ஒரு ட்ரூ சயின்ஸ். அண்ட் இந்த பிளாக் ஹோல் ஸ்பேஸ்ல கிரியேட் பண்ண டிஸ்டர்பன்ஸ் தான் எர்த்ல நடக்கிற கிராவிடேஷன் அனாமலிஸ்க்குலாம் காரணம். சப்போஸ் இந்த பிளாக் ஹோல் இருக்க குவாண்டம் டேட்டா நமக்கு கிடைச்சிச்சுன்னா பிளான் ஏவே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இதோட பவருமே அவ்வளோ பெருசா இல்லை. அண்ட் இதுக்கிட்ட போன திங்ஸ் எல்லாத்தையுமே டக்குன்னு டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி தெரியல. ஸோ நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ருமிலி கூப்பர் கிட்ட சொல்லுவாரு. ஆனா இங்க மேன் டேட்டாவை ஃபேக் பண்ணி கூப்பரை மர்டர் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்டையுமே தப்பா டாக் பண்ணி பெரிய டிராமா பண்ணிடுவாரு. இதனால ரிமைனிங் இருக்க ரிசோர்ஸ் வச்சுக்கிட்டு எட்மண்ட் பிளான்ட்டுக்கு எமிலியா பிராண்டும் பிளாக் ஹோல்ல குவாண்டம் டேட்டா எடுக்க கூப்பரும் டார்ஸும் போறாங்க. இந்த பிளாக் ஹோல்குள்ள அவுட் ஃப்ளையிங் சிங்குலாரிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் டெசராக்ட். டெசராக்ட்ங்கிறது ஸ்பேஸ் அண்ட் டைமை 3 டைமென்ஷன்ல இருக்க 3D ஹியூமன்ஸான நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காக டே கிரியேட் பண்ணிருக்காங்க. டே யாருன்னு இந்த புக்ல நிறைய தேரி இருக்கு. ஆனா அந்த மூவில சொன்னது என்னன்னா நம்ம தான் அந்த டே, நம்ம தான் 5th டைமென்ஷனுக்கு போயிட்டோம். அண்ட் அந்த மூவி படி ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பாயிண்ட், செகண்ட் லைன், தேர்ட் XYZ ஆக்சிஸ், 4th டைம், இது வரைக்கும் தான் நம்மளால பார்க்க முடியும் அண்ட் ஃபீல் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ கான்சியஸ்னஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. ஃபியூச்சர் டே, அதாவது நம்ம இப்ப இருக்க ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால ஸ்பேஸ் அண்ட் டைமை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். 3D ஹியூமன்ஸுக்கு புரியுற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுக்காக அவங்க சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் தான் கூப்பர் அண்ட் மர்ஃப். மர்ஃப்க்கு குவாண்டம் டேட்டா இருந்தா அவங்களால எர்த்துடைய கிராவிட்டி டேக்கிள் பண்ண முடியும். இதுக்காக கூப்பர் பிளாக் ஹோலுக்கு வரணும், வந்து குவாண்டம் டேட்டா எடுத்து மர்ஃப்க்கு சென்ட் பண்ணணும். ஆனா எப்ப சென்ட் பண்ணணும், எப்படி சென்ட் பண்ணணும் கூப்பருக்கு தெரியாது. அதனால நமக்கு புரியுற மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டைமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுதான் இந்த டெஸ்ராக்ட். இது எதுவுமே புரியாம தான் கூப்பர் எர்த் கூப்பரா ஸ்டேன்னு சொல்லுவாரு. தென் எல்லாமே புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த கூப்பரை இன்டர்ஸ்டெல்லர் டிராவல்கே லீட் பண்ணுவாரு. இப்போ டார்ஸ் அந்த குவாண்டம் டேட்டாவை எடுத்து அதை மோர்ஸ் கோட கன்வெர்ட் பண்ணி தரும். அண்ட் அந்த டெஸ்ராக்ட்ல மர்ஃபோடைய எந்த டைமுக்கு வேணாலும் போக முடியும். பிகாஸ் அங்க பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு எல்லாமே ஒண்ணுதான். கூப்பர் இதை சென்ட் பண்றதுக்கு சரியான டைமை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு கிராவிட்டி தான் ஒரே வழி. பிகாஸ் எல்லா டைமென்ஷன்லயுமே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கிறது இங்க கிராவிட்டி தான். அண்ட் அந்த மூவில லவ்வையுமே வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி கூட கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் கூப்பர் மர்ஃப் கிட்ட கொடுத்த வாட்சை தூக்கி போட்டோம், ஓடாத வாட்சை கிராவிட்டி மூலியமா அதோட மோர்ஸ் கூட வாட்ச் நீடில மூவ் பண்ணி கம்யூனிகேட் பண்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட மர்ஃப் ஸ்பேஸ் காலனிஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. அண்ட் சக்சஸ்ஃபுல்லா வேற பிளானட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு புத்தம் புது வாழ்க்கையை தொடங்குறாங்க. இதுதான் இந்த புக் அண்ட் மூவில இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்க கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களை ஒரு சூப்பர் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். பை.